அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம வெங்கடேஸ்வரா நகர் சைட்டுக்கு போகிறோம். இப்போ ரயில்வே ஸ்டேஷன் நம்ம வெளியே வந்திருக்கோம். இது ரயில்வே கேட்டு. ரயில்வே ஸ்டேஷனோட பேக் என்ட்ரன்ஸ்லேருந்து வரும். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்துருப்பீங்க. அதுவும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போயிட்டுருக்கோம். மனோர் போகிற ரோட்டில் ஏபிஜே அப்துல் கலாம் நகர். நம்ம வெங்கடேஸ்வரா நகருக்கு ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ்லேருந்து வந்தால் ரொம்ப கிட்ட. பட் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ரோடையும் காமிச்சிடறேன், அந்த ரோடையும் காமிச்சிடறேன். இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி கேட்டு வழியாக இதுதான் வந்து சின்னமாப்பேட்டைன்னு சொல்லுவாங்க. இதுதான் பஸ் ஸ்டாண்டு. நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போனோம். ரைட் ஹேண்ட் சைடில் தான் வந்து நம்ம அப்துல் கலாம் நகருக்கு போனோம் மனோர் ரோடில். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுக்கிறோம். இதுதான் மெயின் ஜங்ஷன். அகைன் இங்கேருந்து லெஃப்ட்டு. இந்த ரைட் எங்கே போகுதுன்னா இதான் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் மில் சொல்லுவாங்க, அது போகலாம். இந்த ரோடில் போனால் ரயில்வே ஸ்டேஷன் போகலாம். சுகர் மில் ப்ளஸ் திருவேலங்காடு ஃபேமஸ் கோயிலுக்கு போகிற ரோடு அது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா திருவேலங்காடுலேருந்து மோசூர் ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் அரக்கோணம் ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ரோடில் தார் ரோட்லேயே அமைஞ்சிருக்கு. இந்த சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்து எக்ஸாக்டாக சொன்னால் 2.5 கிலோமீட்டர் தான். அந்த 2.5 கிலோமீட்டரில் இதுலேயும் வந்து ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெசிடென்ஷியல் ஏரியா. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் வந்து இந்த வழியாக வெளியே வரலாம். இந்த ரோடு வழியாக பேக் சைடில் வந்தீங்கன்னா வந்துடலாம். நம்ம சென்னையில் ட்ரெயின் ஏறினீங்கன்னா ஃப்ரண்ட் பெட்டில் இறங்கிங்கன்னா வெளியே இறங்கி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நம்ம வந்து சைட்டுக்கு வந்துடலாம். ரயில்வே ஸ்டேஷன் இந்த சைட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ட்ராவல் பண்ணலாம், யாரும் கேட்க வேண்டாம். ஸ்டேஷன்லேருந்து ஒரே ரோடு. ரைட் எடுக்கணும். இந்த ரோடு நேராக போனால் மோசூர் ரயில்வே ஸ்டேஷன், அப்படி அரக்கோணம் போயிடலாம். இந்த ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு போகலாம், வெங்கடேஸ்வரா நகர் சொல்லிட்டு. இந்த ரோடு நேராக எங்கே போதுன்னா வியாசபுரம், நம்ம சின்ன வேசார்பாடி சொல்கிற மாதிரி இங்கே வியாசபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊருக்கு போயிட்டு அப்படியே நேராக கனெக்ட் பண்ணால் நம்மளுடைய திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போனால் ஸ்டேட் ஹைவேவை கனெக்ட் பண்ணிக்கலாம். சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற ஸ்டேட் ஹைவே அதுதான். அந்த ரோடு கனெக்ட் ஆகும் நேராக. இப்போ அதே நம்ம தாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ரோடு தான், ஸ்ட்ரிக்டா தார் ரோடு. போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. ஸ்ரீ லக்ஷ்மி வித்யாலயா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்.
இந்த ஆன் ரோடு மேலே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம சைட்டுக்கே வந்துட்டோம். ஸோ சுற்றி காம்பவுண்டு, அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் கட்டி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி. இந்த சைட்டை பற்றி நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். இந்த ரோடு நேரம் எங்கே போகுதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். கரெக்டாக நம்ம சைட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டரில் வியாசபுரம் ஊர் வரும். அது எவ்வளோ பெரிய ஊர்னு உங்களுக்கு காட்டுறேன் லைவாகவே. இதுதான் வியாசபுரம் ஊர். கரெக்டாக 1 நிமிஷத்தில் வந்துட்டோம் நம்ம சைட்டில் இருந்து. இது ஃபுல்லாக ஒரு பெரிய நல்லா டீசெண்டான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்க பகுதி. சைட்டு தாண்டி 1/2 கிலோமீட்டர் எவ்வளோ பெரிய ஊர் இருக்குது, மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க பார்த்தீங்க. அப்படியே நம்ம நேராக கண்டினியூ பண்ணுறோம். இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லை. இங்கே இடத்துல வந்து நம்மளுடைய ஸ்டேட் ஹைவே, சென்னையிலேருந்து அரக்கோணம் ஸ்டேட் ஹைவே கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஹைவே ஆன் ரோட்லேயே நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதை பற்றி நான் அடுத்த ஆடியோ வீடியோவில் சொல்கிறேன். இப்போ நம்ம வெங்கடேஸ்வர நகர் சைட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் எவ்வளோ கிட்ட, எவ்வளோ வீடுகள் மத்தியில், அதுவும் ஆன் ரோடு தார் ரோடு மேலே இருக்குது. சைட்டு ப்ளஸ் வீடுகள் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டேட் ஹைவே வந்துட்டோம். அதுவும் காமிச்சு அதுவும் பார்த்துங்க. இதுதான் வியாசபுரம் பஸ் ஸ்டாப்பு. ஸோ சென்னையிலேருந்து அரக்கோணம் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் போகிற பஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வரும். இதுதான் ஸ்டேட் ஹைவே. ஸோ இந்த ரோடு நீங்கள் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணிருக்கோம் பார்த்துருக்கலாம். சிங்கிள் வே ரோடாக இருந்தது. இப்போ இந்த ஏர்போர்ட் ப்ளஸ் நிறைய டெவலப்மெண்ட் பேஸ் பண்ணி இந்த ரோடெல்லாம் 2 வே ரோடு ஆகிட்டாங்க. எந்த அளவுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் தரத்தில் ரோடு ரெடி பண்ணிக்கலாம் நீங்களே பார்க்கலாம். எவ்வளோ வைடாகவும் எவ்வளோ சூப்பராகவும் ஈஸியாக கணக்கில் இந்த சைட்டை ரோடை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோடு மேலே ஒரு சைட் நமக்கு இருக்குது. அந்த சைட்டு தான் இது. இதை பற்றி நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திருவலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெங்கடேஸ்வர நகர் ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டி
அதை பார்த்துட்டு அதுக்கு அடுத்த இருக்க பெரிய ஊரையும் காமிச்சிட்டேன். அங்கேருந்து கொஞ்சம் தூரம் கனெக்ட் பண்ணால் நம்ம ஸ்டேட் ஹைவே காமிச்சிட்டேன். ஸோ எந்த பக்கம் இருந்தாலும் இந்த சைட்டு நம்ம வரலான்றதுக்கு காலத்துக்காக அந்த சைட்டை நான் காமிச்சிருக்கேன். இல்லைனா அதே மாதிரி நான் இந்த சைட்டையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன், அது தனி வீடியோ வேண்டாம். இந்த வியாசபுரம் பஸ் ஸ்டாப்பில் நம்ம இறங்கணும்னு சொன்னால் ஆன் ரோடு, இந்த ரோடு மேலேயே நம்ம சைட்டுக்குள்ளே போயிடலாம். முதல் போட்ட வீடியோ பார்த்துருப்பீங்க, ஏபிஜே அப்துல் கலாம் நகர். அதில் நிறைய பிளாட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தது வெங்கடேஸ்வர நகர், அதுலேயும் ஒரு 100 பிளாட் கிட்ட அவைலபிளாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த ஸ்டேட் ஹைவே பிளாட்டில் மட்டும் ஒரு 15 பிளாட் தான் இருக்குது. ஏற்கனவே சேல் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது நம்மகிட்ட வந்த சைட்டு தான். ஒரு 4 வருஷம்லாம் நான் குரூப்பில் போட்டிருப்பேன். பட் அந்த டைமில் நம்ம திருவள்ளூர் லொக்கேஷன்லையும் ப்ளஸ் நம்ம ஆர்ஓலையும் பிஸியாக இருந்தாலும் அந்த சைட் நம்ம பண்ணாமல் போயிட்டோம். அதுக்கு பிறகு லேண்ட் ஓனரே வந்து இந்த ரோடு டெவலப் ஆனதில் சேல் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் இருக்கிறதால பேலன்ஸ் இருக்க 15 பிளாட் மட்டும் நம்மகிட்ட கொடுத்துருக்காரு. 15 பிளாட்ஸ் தான். ஸோ அதனால் உங்களுக்கு எது ஒர்த்தோ அதை நீங்கள் பார்த்து பிளான் பண்ணுங்கள். இந்த 15 பிளாட் மட்டும் நம்ம காட்டும் போது தேவை ஏற்பட்டால் இமீடியட்டாக புக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா டைம் எடுத்து பண்ண முடியாது. சேம் டைம் வந்து இதில் நல்ல பிளாட்ஸ் தான் இருக்குது. ஈஸ்ட் ஃபேஸிங், நார்த் ஃபேஸிங் பிளாட்லாம் இருக்குது. சின்ன பிளாட் ஆல்சோ அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ என்றைக்காக இருந்தாலும் ஸ்டேட் ஹைவே மேலே ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் நம்ம இருக்கிறதே ரொம்ப சீப்பான ரேட்டில் கொடுக்க போகிறோம். அதுவும் நம்ம அவுட்ஸ்டாண்டிங்கை மேனேஜ் பண்ணி பண்ணும்போது ரொம்ப சீப்பாக இந்த பிளாட் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 15 பிளாட்டு இருக்குது. இந்த லேஅவுட்டில் யாரா பார்க்குறீங்கன்னு சொன்னால் இதை மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணிக்கிட்டா ரொம்ப சந்தோஷம். மற்ற பிளாட்டில் நம்ம டைம் கிடைக்கும், அது ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டுக்கு நம்ம ஆக்சஸ் வந்து நம்ம ஆன் ரோடு மூலமாக பண்ணிக்கலாம், உள்ள இருந்தும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சைட்டு சொல்லிவிட்டேன். அது மொத்தம் 3 சைட்டோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். தென் வந்து வெங்கடேஸ்வர நகர சைட்டை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல, அதாக்கே நான் வந்து சைட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு சைட்டோட அட்வான்டேஜஸ் என்ன, வீடு கட்டுறாங்களே அது வீடு கூட உங்களுக்கு பார்க்குறேன். அதில் வீடு ஆல்சோ சேல்ஸில் இருக்குது, அதை பற்றியும் சொல்கிறேன். தேவைப்படுறேன், அதோட நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நீங்கள் இந்த சைட்டுக்கு வரணும்னு சொன்னால் சென்னையிலேருந்து அரக்கோணம் வர பஸ்ஸில் வரலாம், அல்லது திருவள்ளூர்லேருந்து அரக்கோணம் ஒரு பஸ்ஸில் வரலாம். எதில் வந்தாலும் திருவேலங்காடுக்கு அடுத்த பஸ் ஸ்டாப் வியாசபுரம் அப்படின்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்கன்னா இந்த சைட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். இந்த சைட்டோட பேர் வந்து துர்கா பாலாஜி நகர். இதுவும் டிடிசிபி அப்ரூவ்டு லேஅவுட் தான். ஆன் ஸ்டேட் ஹைவே மேலே இருக்கு. நீங்களே இந்த ரோடை பார்த்துருப்பீங்க எவ்வளோ வைடாக இருக்குன்றத. ஸோ பஸ்ஸில் வந்து இறங்கினீங்கன்னா இது இருக்கு பாருங்க, இதான் வந்து பஸ் ஸ்டாப் ஆல்ரெடி காமிச்சிட்டேன். இங்கே போர்டும் இருக்குது, வியாசபுரம், வியாசார்பாடி அப்படின்னு சொன்னால் நமக்கு ஞாபகம் வரும். அதனால் இந்த ஊரை ஞாபகம் வச்சுக்கலாம். வியாசபுரம் இந்த ரோடு தான், லெஃப்ட் போகிற ரோடு தான் வந்து நம்மளுடைய திருவேலங்காடு ரயில்வே ஸ்டேஷன் போகிற ரோடு. பஸ்ஸில் வரவங்க நம்ம வெங்கடேஸ்வர நகர் வரணும்னா கூட இந்த பக்கம் பஸ் இறங்கி கூட நீங்கள் போயிடலாம். ஒரு 1/2 கிலோமீட்டரில் நான் சொன்ன வில்லேஜ் பார்த்துருப்பீங்க. அடுத்த 1/2 கிலோமீட்டர் நம்ம சைட்டு. ஸோ வெங்கடேஸ்வர நகர் சைட்டுடைய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா ட்ரெயின் ஆக்சஸ் இருக்குது, பஸ் ஆக்சஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூராக பஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்துல் கலாம் நகருக்கு ட்ரெயின், அதாவது திருவள்ளங்காலில் இறங்கி வரலாம் அல்லது மனூரில் இறங்கி வரலாங்க. ஸோ எல்லா விஷயம் சொல்லிட்டேன், பார்த்துட்டு சீக்கிரம் முடிவு பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.